பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 20. இன்னைக்கு நம்ம புது டாபிக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டாபிக் பேர் வந்து எரி நரகம். ஓகேவா? ஸோ எரி நரகம் சொல்லி பார்த்தோன்னா வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இல்லைன்னா பயங்கரமா அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அது மட்டும் இல்லாதபடிக்கு தீமை செய்கிறவங்க, கெட்டது செய்கிறவங்க, இல்லை தேவனை அறியாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்த எரி நரகத்தில் தான் சுட்டரிக்கப்படுவாங்க சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நம்ம வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது உண்மையிலே எரி நரகம்னா என்ன, அது வேதாகமத்தில் என்ன சொல்றாங்க எரி நரகத்தை பத்தி சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கள், ஓகே, அவங்க கொடுக்குற ஒரு அல்டிமேட் பனிஷ்மெண்ட் என்னது, நாம் மனிதர்கள் கொடுக்கிற ஒரு தண்டனை என்னது சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே போல தேவன் எப்படி என்ன தண்டனை கொடுத்தார் ஆதாம்க்கு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். வாட் இஸ் த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இன் இந்தியா சொல்லி போடுறேன். என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து என்னதுன்னா எக்ஸிக்யூஷன் பை ஹேங்கிங். ஓகே, தூக்கு தண்டனை சொல்றது தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். செக்ஷன் 354 சொல்லி போகிறோம். ஓகே, கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீடிங் சொல்லி பார்க்குறோம். அப்போது அன்டில் டெத், ஹேங்கிங் பை த நெக் அன்டில் டெத் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து அல்டிமேட் பனிஷ்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். அது கூட வந்து இம்போஸ்ட் ஒன்லி இந்த ரேரஸ்ட் ஆஃப் கேசஸ், ரேரான கேசஸ் தான் சொல்லி பார்க்குறோம். அதுவும் செய்யப்படுது. ஸோ மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவங்க இருதயமே வந்து பார்த்தீங்கன்னா பொல்லாப்பாக இருக்குது. பொல்லாங்குள்ள ஒரு மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை தான் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து தீமையான ஒரு ஆளாக இருக்காரு. அவர் செய்த தப்பிதங்களுக்கு, அவர் செய்கிற தப்பிதங்களுக்கு தேவன் மகா கிருபையும் மிகுந்த இறக்கும் தயவும் உள்ள தேவன், அவர் வந்து நித்தியமா ஃபார் எவர் அண்ட் எவர். ஓகே, ஏன்னா நரகம் சொன்னாலே என்ன சொல்றாங்கன்னா, நித்தியத்துக்கும் என்ன பண்றாங்க, அவங்க அக்கினி கடல்ல வந்து வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஃபயர் ஆஃப் ஹெல்லு சொல்லி நம்ம போட்டாலே இமேஜே வர்றது பார்த்தீங்கன்னா, அக்னியில வெந்து வேகிறது சொல்லி பார்க்குறோம். அது எப்படி பெயின் இருக்கும் சொல்லி சொல்றாங்கன்னா வந்து, அவங்க தோல் வந்து அப்படியே உருகிடுமா, உருகி திருப்பி வந்து அந்த தோல் வந்து ஃபார்ம் ஆகும். திருப்பி அவங்கள வந்து எண்ணெய் கடாயில இந்த மாதிரி அக்னியில போடுவாங்க. அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அந்த வேதனை தான் வந்து தினம் தினம், ஓகே, நொடிக்கு நொடி என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வேதனை அடைவாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்படிதான் தேவன் வந்து அவங்கள தண்டனை கொடுக்குறாரு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது கிறிஸ்துவத்துல மட்டும் இந்த நரகம் தண்டனை இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லல. இது இஸ்லாம் மதத்திலயும் இருக்கு, ஹிந்து மதத்திலயும் இருக்கு, மற்ற எல்லா மதங்கள்லையுமே, ஓகே, புத்திசமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்கிற தண்டனை வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? தேவன் கொடுக்குறாரு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே இப்படிப்பட்ட தேவனா சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனை பற்றி லைட்டாக பார்க்கலாம். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா மகா கிருபையும் மிகுந்த இறக்கவும் தயவும் அன்பும் உள்ளவர் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவர் அவரை பற்றி நம்ம படிக்கணும்னா இது போடுற பாருங்க. காட் இஸ் கிரேஷியஸ், கம்பேஷனேட், ஸ்லோ டு ஆங்கர். ஸோ சங்கீதம் 145:8 படிங்க. சங்கீதம் 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம், ஓகே, அண்ட் கிருபையும் உள்ளவர் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது இங்க இருக்கு. அதே போல நீங்க எக்ஸோடஸ் யாத்ராகமம் 34:6 படிங்க. யாத்ராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும்
சத்தியம் உள்ள தேவன். ஓகே, சத்தியம் உள்ள மகா தயவு, abundant in love. ஓகே, மிகுந்த அன்புள்ளவர் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அன்புள்ளவரா இருக்காரு. அப்புறம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, உண்மையுள்ள தேவனா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். கிருபையும் இரக்கமும் மகா என்னது நீடிய பொறுமையும் அதே நேரத்துல மகா தயவுள்ளவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அவர் உண்மையுள்ள தேவன் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பைபிளில் வேதாகமத்தில் நீங்கள் நிறைய இடத்துல படிச்சீங்கன்னா அதான் போட்டிருக்கு. ஈவன் நம்ம இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி சங்கீதம் 30:5 படிங்க. ம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஓகே, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாராம், எல்லாத்தையும் வந்து மறந்துடுறாராம். மறந்துட்டு அவங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து என்ன பண்றாராம், நீடிய வாழ்வு கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவர் கோபம் ஒரு நிமிடம், ஃபார் அ மொமெண்ட். ஓகே, ஒரு நிமிடம். ஆனா அவரோட கிருபையோ இஸ் ஃபார் லைஃப், என்றென்றும் சொல்லி பார்க்குறோம். எல்லா காலமும் சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனை பத்தி நம்ம பார்க்கும்போது தேவன் வந்து என்ன பண்ண மாட்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வாழ்ற ஒரு 60 வருஷமோ இல்லை 100 வருஷமோ வாழ்ற வாழ்க்கைக்காக தேவன் நித்தத்துக்கும் நம்மளை வந்து அக்னியில எரிச்சு இந்த மாதிரி வேதனை தருவார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து லாஜிக்கலா, ஓகே, லாஜிக்கலா இல்லைன்னா வந்து நம்ம மனசாட்சியின்படி நம்ம பார்த்தாலே வந்து அது ரொம்ப கொடுமையானதா இருக்கு. அப்படிப்பட்ட தேவனா நம்ம தேவன் சொல்லி பார்க்க தோணுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா வசனங்கள் சொல்லும் பார்க்கும்போது தெரியுது என்னதுன்னா, அவர் மகா கிருபை மிகுந்த இறக்கம் சொல்லி உள்ளவர் சொல்லி போட்டிருக்கு. அவர் கோவம் படுறது எப்படி பண்றாராம், ஸ்லோவா இருக்காராம். ஓகே, நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கார் சொல்லி பார்க்குறோம். அதான் கோவத்துக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கார் சொல்லி பார்க்குறோம். abundant in love, மிகவும் அன்பு செலுத்துறவர். ஓகே, பேரன்பு கொண்டவர் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்க வந்து அவர் கோபமும் ஒரு நிமிடம், அவருடைய கிருபையும் நித்தம் நித்தம் சொல்லி பார்க்குறோம். என்றென்றைக்கும் இருக்கு. இரவுல ராத்திரியில வந்து அழுகை தங்குது, ஆனா பகல்ல வந்து என்ன பண்றார் தேவன், எல்லாத்தையும் புதிதாக்கிறார். ஓகே, ஒரு சந்தோஷமான ஒரு நாளை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் தேவனை பத்தி நம்ம பார்க்குறோம். ஈவன் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹ், தேவன் வந்து புறஜாதி மக்கள் அவங்க மனம் திரும்பின உடனே அந்த நினைவே பட்டணத்தை அழிக்காத மீது அப்போ வந்து யோனா அவர் வந்து தேவன் கிட்ட வந்து ரொம்ப கோபமா இருக்காரு. அந்த அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அந்த தேசத்தை அழிக்கல அப்படின்னு சொல்லும்போது தேவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. யோனா 4ஆம் அதிகாரம், அதுல 1ல படிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன் சொல்லி சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே வந்து பழைய ஏற்பாடுல நரகம் சொல்றது இருக்கா, இருந்ததா, இல்லை யூதர்கள் வந்து நரகத்தை விசுவாசிக்கிறாங்களா, நரகத்தை நம்புறாங்களா, நரகம் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்களா பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லி நம்ம வந்து இப்போ ஆராய்ச்சி பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ நம்ம வசனங்கள் பார்த்த வரைக்கும் என்னதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாராம். அது எல்லா ஜனங்களுக்கும். ஓகேவா, அவர் வந்து ஒரு பாவி மனம் திரும்புறது வந்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்குதான் 99 நீதிமான்களை பார்க்கலாம். அந்த கெட்டகுமாரனோட கதையில நம்ம பார்த்தோன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த கெட்டகுமாரனுடைய அந்த ஸ்டோரியில சொத்தை 2ஆ பிரிச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையுமே வந்து எல்லாமே உலகத்தின்படி பயங்கரமா வந்து தப்பு செஞ்சுட்டு அந்த கெட்டகுமாரன் வந்து அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது என்ன பண்றான், கடைசியில வந்து சாப்பாடே இல்லாத நிலைமைக்குல பன்னியோட சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் யோசிக்கிறான், என் பிதா வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து வேலைக்காரங்க கூட நல்லா திருப்தியா சாப்பிடுவாங்களே, நான் வந்து என் அப்பா வீட்டுக்கு போறேன், அட்லீஸ்ட் நான் வந்து அவருடைய ஒரு சர்வெண்டா இருக்க போறேன் சொல்லிட்டு அவன் வந்து போறான். போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்பா இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய இருதயத்தை வந்து சொல்றாரு. படிங்க, 19ல இருந்து படிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதுக்கு அப்பா என்ன செய்யறாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். போதும். ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கெட்ட குமாரனை அவர் என்ன பண்றாரு? நான் அப்பா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி வராரு. வரும்போது யார் வந்து கண்ணை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காரு, என் பையன் வருவான் சொல்லி பார்க்கும்போது, அவங்க ரோட்ல பையன் தூரத்துல வரும்போது இவங்க அப்பா என்ன பண்றாரு? என் பையன் எப்போ வருவான், திரும்பி வருவான் சொல்லி பார்த்துட்டே இருக்காரு சொல்லி பார்க்குறோம். எதிர்பார்த்து கொண்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். கரெக்டா அந்த பையன் வரும்போது யார் ஓடி போறா சொல்லி பார்த்தீங்கன்னா, குமாரன் வரல, இவர் தான் தகப்பன் தான் என்ன பண்றாரு? அந்த குமாரன் கிட்ட வந்து ஓடி போறாரு, பையன் கிட்ட ஓடி போறாரு. ஓடி போயிட்டு அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனை வந்து என்ன பண்றாரு? என்ன சேர்த்துக்கிறா சொல்லி போறோம். சேர்த்துக்கிட்டு என்ன பண்றாரு? போய் பெஸ்ட் ரோப்பு, ஓகே, நல்ல ஒரு துணியை கொண்டு வாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சொத்தை பாதியா பிரிச்சு என்ன பண்ணிட்டான், கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனாலும் என்ன பண்றான்? மனம் திரும்பிட்டா சொல்றதுனால அங்க என்ன பண்றாராம் பிதா வந்து இருக்குதுல நல்ல துணியை கொடுங்க பையனுக்கு, மோதிரம் போடுங்க, காலில் செருப்பு போடுங்க, போட்டுட்டு அவனுக்கு இன்னைக்கு பெரிய விழா கொண்டாடலாம் நம்ம சொல்லிட்டு வீட்டுல செலிப்ரேஷன் நடக்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்டதுதான் தேவனுடைய இருதயம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இருதயம் தான் தேவன் வந்து வைத்திருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது மேலேயே நம்ம படிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போறது பிதாவின் சித்தம் கிடையாது. ஓகே, அவங்க மனம் திரும்புறது தான். படிங்க, ஒரு பாவி மனம் திரும்புவது குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். 7ஆம் வசனம். 7 15 மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சோ இதுதான் தேவனுடைய இருதயம், அப்பாவோட இருதயமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். நம்ம தகப்பனுடைய இருதயமா இருக்கு. சோ இப்படிப்பட்ட தேவன் ஆரம்பத்துல என்ன நடந்தது சொல்லி பார்த்தோன்னா, ஆரம்பத்துல வந்து ஆதாம் வந்து தப்பு செஞ்சாரு. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை என்ன கிடைச்சது? மீறுதலுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் தேவன்? ஓகே, தண்டனை கிடைச்சது சொல்லி பார்த்தீங்கன்னா மரணம். அது வேணா படிக்கலாம். ஜெனிசஸ் 2ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், புசிச்சுனா செத்து போயிடுவப்பா, நல்லா சாப்பிடாத சொல்லி தகப்பன் என்ன சொல்றாருன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எச்சரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது நீ சாப்பிடாத, மற்றபடி நீ எல்லா பழத்தையும் சாப்பிடு, நன்மை தீமை மட்டும் சாப்பிடாத, மிச்சபடி எல்லா பழங்களையும் சாப்பிடு, எல்லா விருட்சத்தின் கனியும் சாப்பிடு, நீ ஜீவ விருட்சத்தின் கனி கூட நீ சாப்பிடு. ஓகே, சாப்பிட்டு நீ நல்லா சந்தோஷமா இருக்குது தோட்டத்துல. ஆனா இந்த நன்மை தீமை கனியை மட்டும் இப்ப சாப்பிடாத, நான் சொல்ற வரைக்கும், இல்லைன்னா வந்து நீ சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன் சொல்லிட்டு அவர் வார்ன் பண்றாரு. ஓகே, ஒரு பாய்சனஸ் செடியை வந்து நீ சாப்பிடாத சொல்ற மாதிரி, அது பக்கம் மட்டும் நீ போகாத சொல்ற மாதிரி, பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ற மாதிரி அங்க வந்து என்ன பண்றாரு தேவன் வந்து சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாள் வந்து மீறுதலுக்குட்பட்டு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? சாப்பிட்டுறாங்க. ஓகேவா? சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து தண்டனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது மாம்சீக மரணம் தான் சொல்லிட்டு. ஏன்னா 7ஆம் நாள்ல தான் இவங்க சாப்பிட்டாங்க, அந்த 7ஆம் நாள்லயே இவங்க வந்து மரிச்சாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேவா? அது நீங்க ஒன்றும் கேட்கலன்னா முன்னாடி இருக்க கிளாஸ்ல போய் பாருங்க. அது கிளாஸ் 2ல அதில் 2வது பாடத்துல அந்த மாதிரி வரும். ஓகேவா? அது டே 5, 6 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்க படிங்க வேணா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். ஸோ இதுதான் வந்து தேவன் கொடுத்த தண்டனை. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய் சொல்லிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரிக்கும் போது என்ன ஆகுது? நம்ம மண்ணுக்கு திரும்புறோம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பிரசங்கியாகிய சாலமன் கூட என்ன பண்றாரு? அவருடைய அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன எழுதிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் மரிக்கும் போது என்ன வரா சொல்லி பார்த்தீங்கன்னா,
சரீரம் வந்து மண்ணுக்கு திரும்புது சொல்லி பார்க்குறோம். ஆவி வந்து தன்னை தந்த தேவன்கிட்ட திரும்புது சொல்லி பார்க்குறோம். ஓகே, மூச்சு காத்து படிங்க. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஓகே, உனக்கு வயசாகி நீ சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? உன் வாலிப பிராயத்திலிருந்தே நீ என்ன பண்ண? தேவனை பற்றிக்கொள் சொல்றது தான் வந்து சாலமன் கடைசியா சொல்ற ஒரு முக்கியமான கமாண்ட்மெண்ட், இல்லைன்னா கட்டளை, இல்லைன்னா எச்சரிப்பு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, மனிதர்களுக்கு நம்மளுக்கு சொல்லி பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த பனிஷ்மெண்ட் என்ன ஆகுது? நீ மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்பவே சொல்றது வந்து ஆக்டிவேட் ஆகி அவங்க வந்து சாவறாங்க சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து தேவன் கொடுத்த தண்டனை, மரணம் சொல்லி பார்க்குறோம். இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நரகம் சொல்லி கொடுக்கப்படல. ஓகேவா, அதே போல ரோமர் 6:23 படிங்க. பாவத்தின் சம்பளம் என்னது? நரகமா இல்லைன்னா மரணமா? ரோமன்ஸ் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யறதுனால என்ன வருது? மரணம் தான் வருது சொல்லி பார்க்குறோம். ஓகே, தப்பு செய்யறதுனால மரணம் தான் வருது. மரணத்துக்கு எதுவாக தான் நம்ம போறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஆனா ஜீவன், நித்திய ஜீவன் எப்படி வருதான்? தேவனுடைய கிருபையினால வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இங்க வந்து பாவத்தின் சம்பளம் நரகம் சொல்லி போடல. ஓகே, அப்படி போட்டாங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? ஆதாமை காப்பாத்துறதுக்கு எங்க போயிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரித்தார் சொல்லி பார்க்குறோம். ஈடுபலி கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம். சிலுவையில் என்ன பண்ணாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம். ஆதாமுக்கு ஈடுபலியாக ஒப்பு கொடுத்தார். ஓகேவா, அது நம்ம ஏற்கனவே நம்ம ஈடுபலி கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு இணையான ஒரு பலியா வந்தார் சொல்லி பார்க்குறோம். அவர்கிட்ட என்ன இல்லை? பாவம் கிடையாது. அவர்கிட்ட வந்து பரிபூர்ண சரீரம் இருந்தது. அவர் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டவராக இருந்தார் ஆதாம. அதே போல் அவர் வந்து என்ன நித்திய ஜீவனோட இருந்தார் சொல்லி பார்க்குறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை, பரிபூர்ண சரீரத்தில் இருந்தார், நித்திய ஜீவன் இருந்தது, அவர் தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தார் சொல்லி பார்க்குறோம். பரிசுத்தாவினால் அவர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அவர் வந்து ஈக்குவலாக வந்து என்ன பண்ணுறாரு? ஆதாம் செய்த மீறுதல் பனிஷ்மெண்ட்டுக்கு மரணம் வந்துச்சு. அதை தன்னுடைய மரணத்தினால என்ன பண்ணாரு? அவனை வந்து மீட்கிறார் சொல்லி பார்க்குறோம். அதனால என்னாச்சு? ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் அந்த மரணத்துக்கான தண்டனையை வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டதுனால அந்த தண்டனைக்கின் விடுதலையாக என்ன பண்ணாங்க? ஜீவன் வந்து சொல்லி பார்க்குறோம். அதனால தான் கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் இட்டர்னல் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அவர் லார்ட் சொல்லி பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து மூலமா. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறது. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னதுன்னா நம்மள மரணத்திலேருந்து விடுதலை செய்யறது தான், நரகத்திலேருந்து விடுதலை செய்யறது கிடையாது. பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் வந்து நரகத்துக்கு அதிபதி சொல்லுவாங்க நிறைய பேர். நரகத்தின் திறவுக்குள்ள வந்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அது எங்கேயுமே பைபிளில் போடப்படவே இல்லை. பைபிளில் கிளியராக போட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல படிங்க. 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஓகே, ஜீவ காலமெல்லாம் மரணத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் சொல்லி போகிறோம். அப்போ விடுதலை பண்றதுக்கு அவர் என்ன பண்ணார்? சாத்தானை வந்து மேற்கொண்டார் சொல்லி போகிறோம். சாத்தானின் வல்லமை, மரணத்தின் மேல வச்சிருந்த வல்லமைய என்ன பண்ணார்? அவங்ககிட்ட இருந்து பிரிங்கிட்டார் சொல்லி போகிறோம். பிரிங்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஜீவ காலம் எல்லாம் அந்த அடிமைத்தனம் சொல்ற அந்த பிரிசன்ல, ஜெயில இருந்த மக்களை வந்து என்ன பண்றாரு? கீ போட்டு திறக்கிறார். ஓகே, அந்த மரணத்தின் கீயை வந்து போட்டு திறந்து அவங்களை விடுதலை பண்றாரு சொல்லி போகிறோம். அது கூட நம்ம எங்க படிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18 படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஹேடஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் திறவுகோல் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கிளியரா நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா பைபிள்ல தெளிவா போட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்மள மரணத்திலிருந்து விடுதலை பண்ணார். ஓகே, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா மரணத்தின் அதிகாரியா பிசாசனவன் என்ன பண்றான்? அதிகாரியாகி பிசாசனவன் தமது மரணத்தினாலே வென்று, ஓகே, ஆதாமுக்கு ஈடுபலி கொடுத்து மனுக்குலத்தை வந்து என்ன பண்றாரு? அந்த ஜெயில இருந்து இந்த கீய மரணத்தின்
அந்த கீ ஆஃப் டெத்தை வந்து என்ன பண்றாரு, போட்டு திறந்து எல்லாரையும் என்ன பண்றாரு, விடுதலை ஆக்குறாரு சொல்லி போறோம். ஓகே, இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால தான் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் என்ன பண்றாங்களா, உயிர் தள்ளுறாங்க சொல்ற நற்செய்தியை வந்து நம்ம சொல்றோம். ஆக்சுவலா 1 கொரிந்தியர் 15 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதே போல இதுக்கு முந்தின வசனம் படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. சோ இதுதான் வந்து பைபிள்ல வந்து முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு. மாதம் மூலம் மரணம் வந்துச்சு, கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வருது சொல்றதுதான் வந்து முக்கியமான நோக்கமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். நரகம் சொல்றது தேவனுடைய இருதயத்துல கூட இல்ல, அவர் யோசனையில கூட இல்ல, அந்த மாதிரி சிந்தை கூட தேவனுக்கு இல்ல சொல்லி சொல்றாங்க. வேணா படிங்க, எரேமியா 19 5 இருந்து படிங்க. 5. தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகளின் இதயத்தில் தோன்றினதும் இல்லை. ஓகே, ஒரு பிள்ளைகளையோ ஒரு ஆட்களையோ நரக எரிபலியா, ஓகே, அக்னியில வந்து உயிரோட வந்து தகன பலியா கொடுக்கறது வந்து தேவனுடைய யோசனையிலே இல்லையா, மனிதர்களை கொடுக்கறது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஈவன் வந்து தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அனிமல்ஸை வந்து தகன பலியோ இல்லை பலி கொடுக்கறதோ தேவன் விரும்புறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். அது எதுக்காக தேவன் அந்த பலிகளை கேட்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. தன்னுடைய சொந்த மகன் பலியாகி உலக மக்களை மீட்கிறதுக்கான ஒரு காரியத்துக்காக தான் சொன்னார் சொல்லி பார்க்குறோம். அது கூட தகன பலி கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த மாட்டை என்ன பண்றாங்க, சாவடிச்சிட்ட பிறகுதான், ஓகேவா, அப்புறம் தான் அதை வந்து அந்த மேடையில அந்த ஆல்டர்ல வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அக்னி மூலமா அதை வந்து எரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, டைரக்டா வந்து உயிரோடையே அங்க வச்சுட்டு அப்படியே அதை வந்து எரிச்சு ஊர்ல அக்னியை எரிச்சு ஊர்ல சொல்லி பார்க்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தங்கள் மகன்களை தங்கள் பிள்ளைகளை என்ன பண்றாங்களா, உயிரோடையே அந்த பலியை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதை எரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். துடிக்க துடிக்க என்ன பண்றாங்க, அவங்க குழந்தைங்க வந்து செத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாலாம் சொல்ற அந்த நல்ல டைம்ல வந்து நடந்தது. பாத்தீங்கன்னா சைல்ட் சாக்ரிஃபைஸ். இது வந்து நீங்க படிக்கணும், டீட்டெயிலாக படிக்கணும்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், உபாகமத்தில் நீங்க படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க படிக்கலாம். அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் இமேஜ், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சைல்ட் ஈட்டர் இதுக்கு பேர். பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, உயிரோடையே வந்து குழந்தைங்களை வந்து வச்சுட்டு அங்க வந்து அக்னினால எரிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து வெண்கலத்துல இருக்கும், அப்படியே குழந்தையெல்லாம் துடிக்கி துடிக்கி செத்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து காட் என்ன சொல்றாரு டேரக்டாவே, இந்த மாதிரி என்ன என்கிட்ட சிந்தனையில கூட இல்லப்பா, நார் டிட் இட் என்டர் மை மைண்ட், இந்த மாதிரி எண்ணமே எனக்கு இல்லை சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுமையான எண்ணம் இருக்கு. ஓகேவா, துடிக்கி துடிக்கி சாவடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, இது எல்லாமே. தேவனுக்கு இந்த மாதிரி எண்ணமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 60 வருஷமோ இல்லை 100 வருஷமோ செய்யற மனிதர்கள் செய்யற தப்பிதங்களுக்காக அவர் நித்தமும் வந்து அவங்கள வந்து அக்னியினால எரிச்சு 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 அவங்கள சித்திரவதை பண்ணுவாரா சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட தேவன் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி, இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் படியே. ஓகேவா, அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட யோசனையா இருக்கு. மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட யோசனைகள், இந்த மாதிரி அக்னியினால எரிக்கிறது, குணவுப்படுத்துறது எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது இவங்க மனுஷங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இப்படிப்பட்ட நரகம் சொல்ற டாபிக்கே உள்ள கொண்டு வந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நரகம் சொல்ற வசனம் இருக்கா, எல்லாம் வார்த்தைகள் இருக்கா சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நரகம் எத்தனை வாட்டி வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு. ஓகே, நரகம் சொல்லி போடுறேன், ஹெல். பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனு. பழைய ஏற்பாட்டில் ஒரு வாட்டி கூட நரகம் வரல. இது எந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா NIV. புதிய ஏற்பாட்டில் 15 வாட்டி இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நரகம் சொல்றதே இல்லை NIVல. சரி, அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் போடலாம், KJV. KJV
இங்கே வந்து நம்ம நரகம் சொல்லி போடலாம். 31 வாட்டி இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்கு சொல்லி நம்ம பார்க்கலாம். நரகம் சொல்ற வார்த்தை நம்ம சங்கீதத்தில் போகலாம். சங்கீதம் என்ன போட்டிருக்கு? 9:17 நான் படிக்கலாம். 9:17 படிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சரி, அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள் சொல்றதுக்கான எபிரேய வார்த்தை என்னது? ஹெல்ல தள்ளப்படுவாங்க. நரகம் சொல்றது தமிழ்ல வார்த்தை, ஹெல் சொல்றது இங்கிலீஷ் வார்த்தை. அப்போ எபிரேய வார்த்தை என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா ஷியோல் சொல்றது தான் எபிரேய வார்த்தை. அதை நான் கிளிக் பண்றேன். ஷியோல் சொல்லி வருது. ஸோ துன்மார்க்கர் அவங்கள நரகத்தை தள்ளப்படுவாங்க சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதே போல நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்கே ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இது எபிரேயத்தில் மட்டும்தான் இருக்கு. எபிரேய இதில் தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். 7585 இதை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எத்தனை வாட்டி வருது சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 66 வாட்டி வருது. ஸோ யோசிச்சு பாருங்க, இங்கே 68 வாட்டி வருது ஷியோல் சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருக்கணும்? நரகம் சொல்லி போடணும். கரெக்டா? ஆனால் எதுக்காக கேஜேவியில் வெறும் 31 வாட்டி மட்டும் போட்டிருக்காங்க? மற்ற வாட்டில ஏன் போடல? அப்போ என்ன பண்ணுறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள்? எல்லாத்துக்குமே ஹெல்ப் போட்டிருக்கணும்ல. அப்போ என்ன எதுக்காக வந்து அங்கெல்லாம் மற்ற இடத்துலலாம் போடல? இது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே, நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் நம்ம இங்கே பார்க்கலாம் ஷியோல் சொல்கிற வார்த்தை. இப்போ நம்ம பார்த்த வசனம் என்னது? சங்கீதம் 9:17 தெளிவாக பார்த்தோம்ல. 9:17 என்ன சொல்கிறாங்க? துன்மார்க்கிற தேவனை மறக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க? பண்ணுமா நரகத்தில் பொண்ணு சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ண வார்த்தை என்னது? ஷியோல். ஓகே, அதை கிளிக் பண்ணுறேன். அந்த ஷியோல் சொல்கிற வார்த்தை ஆதியாகமம் 37-35 வந்திருக்கு. அப்போ நரகம் எங்க? துன்மார்க்கர் தேவனை மறக்கிறவர்கள் நரகத்துக்கு போறாங்க. அப்போ ஆதியாகமம் 37-35 யார் எங்க போறாங்க? அவங்க நரகத்துக்கு போறாங்கன்னு சொல்லி தான் நம்ம வச்சுக்கணும். இங்க யார் போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். படிங்க. ஆதியாகமம் 37-35 யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அங்க? அவனுடைய குமாரர்கள் 34 இருந்து படிங்க. 34 இருந்து படிங்க. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யார் துக்கித்துக் கொண்டிருந்தா சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்கோபு. என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் குமாரனாகிய யாக்கோபு வந்து சாவடிச்சிட்டாங்க. இது மிருகம் வந்து சாப்பிட்டுருச்சு சொல்லி சொல்றாங்க. சாரி, யோசேப்பை வந்து மிருகம் சாப்பிட்டுருச்சு சொல்றாங்க. வேணா படிங்க. 31 இருந்து படிங்க. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். என்னவா போட்டிருக்கு? நான் துக்கத்தோட என் குமாரன் இருக்கும் இடத்துல என் குமாரன் அங்கதான் இருக்கான், பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இங்க சொல்லப்படுற பாதாளம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேவ்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல கிரேவ் போட்டிருக்கு, அங்க பாதாளம் தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினலா கிரேக்கத்துல எபிரேயத்துல எப்படி போட்டிருக்கு சொல்லி பார்க்கலாமா? அந்த பாதாளம் சொல்ற வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, I will go down to Sheol. ஷியோலுக்கு போவோம் சொல்லி போட்டிருக்கு. என்னப்பா அப்படின்னா, கெட்டவங்க விக்கெடு தேவனை மறக்கிறவங்க வந்தாங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி போடுறீங்க. ஆனா வந்து யோசேப்பு யாக்கோபு பத்தி வந்துச்சுன்னா என்ன பண்றாங்கன்னா பாதாளம் இல்லைன்னா கிரேவ் சொல்லி போட்டுறீங்க, இல்லைன்னா கலரை சொல்லி போட்டுறீங்க. ஓகேவா? அப்ப இதுனா இது மொழிபெயர்ப்பாளர்கள் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, நல்லவங்க வந்தாங்கன்னா அவங்கள ஷியோல் சொல்லி அது கிரேவ் சொல்லி போட்டுறாங்க,
பாதாளம் சொல்லி போட்டுடுறாங்க, கல்லறை சொல்லி போட்டுடுறாங்க. இதே வந்து கெட்டவங்க இருந்தாங்கன்னா நரகம் சொல்லி போட்டுடுறாங்க. அப்ப மொழிபெயர்ப்பாளர் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைபிள் இங்க பாத்தீங்கன்னா பெரையா ஸ்டாண்டர்ட் பைபிள், இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா இருக்கிற வார்த்தையை இருக்கிற மாதிரியே போட்டாங்க. ஐ வில் கோ டவுன் டு ஷியோல் தான் போட்டிருக்காங்க, நரகம் சொல்லி போடவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா சங்கீதம் 9:17 பாத்தீங்கன்னா ஷியோல் தான் போட்டிருக்காங்க. துன்மார்க்கிறோம் தேவனை மறக்கிறவரும் எங்க போறாங்களாம்? ஷியோல் தான் போறாங்களாம். இப்போ ஷியோல் டிஃபைன் பண்றது எது சொல்லி பாத்தீங்கன்னா அது பாதாளம் இல்லைன்னா கிரேவ், கல்லறை தான் குறிக்குது அது ஆக்சுவலா. ஓகேவா? இங்க இங்க கூட காமிக்கிறேன் பாருங்க. இங்க ஷியோல் சொல்றது அண்டர் வேர்ல்டு இல்லைன்னா வந்து டிசென்ட் டு டெத் சொல்லி பாக்குறோம். ஓகே, பீப்புள் டிசென்ட் டு டெத், செத்து போயிட்டாங்க. ஸோ அதை தான் குறிக்கிறது தவிர இங்க பாருங்க, அதனால தான் கேஜேவில பாத்தீங்கன்னா கிரேவ் 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 சொல்லி எல்லா இடத்துலயும் கிரேவ் கிரேவ் போட்டிருக்கோம். ஷியோலுக்கு பாத்தீங்கன்னாலே ஷியோலுக்கு கிரேவ் 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 தான் போட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ இது கல்லறை தான் குறிக்கிறது தவிர இதை வந்து நரகத்தை குறிக்கல சொல்லி பாக்குறோம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த 66 வசனங்களையும் நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வார்த்தை எல்லாமே இந்த கல்லறையை தான் குறிக்கிறது தவிர அங்க வந்து கெட்டவங்களுக்கு வந்து அவங்க வந்து நரகத்துக்கு போறாங்க, நல்லவங்க வந்து எங்க போறாங்கன்னா அந்த கல்லறைக்கு போறாங்க சொல்லி கிடையாது. ரெண்டு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஒண்ணுதான். ஓகே, அது கல்லறை தான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எப்படி வந்து தண்ணிக்கு வந்து பானி சொல்லி சொல்றோம் ஹிந்தியில, மலையாளத்துல வெள்ளம் சொல்றோம், தெலுங்குல வந்து நீலு சொல்றோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் என்னது? தண்ணி அது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதாளம் இல்லைன்னா பாதாளம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாதாளத்துக்கு பதில் ஆக்சுவலா என்ன போட்டுக்கணும்னா வந்து கல்லறை சொல்லி போட்டுக்கணும். கல்லறை புதைக்கிற இடம் சொல்றதுதான் ஷியோலுக்கான அர்த்தமே சொல்லி பார்க்குறோம். அதை விட்டுட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா நல்லவங்க வந்தா அவங்க கல்லறைக்கு போறாங்களாம், இல்லை பாதாளத்துக்கு போறாங்களாம். கெட்டவங்க வந்தா என்ன ஆயிடுறாங்க? அந்த கிரேவுக்கு போடுறாங்களாம். கெட்டவங்க வந்தா அவங்க நரகத்துக்கு போயிடறாங்கன்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளர்களே என்ன பண்றாங்க? எழுதியிருக்கிறதுனால தான் இந்த குழப்பம் சொல்லி பார்க்குறோம். ஆனால் தான் இப்போ வர பைபிள்ஸ் NIV அந்த மாதிரி நிறைய பைபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே நரகமே வார்த்தையே இல்லை சொல்றது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வார்த்தை இந்த மாதிரி நரகம் சொல்ற வார்த்தையே இல்லை. ஓகேவா? சரி, அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாடுல இந்த வார்த்தைக்கான இணையான வார்த்தை என்னது? இப்பதான் நம்ம பார்த்தோம்ல, தண்ணிக்கு வந்து மலையாளத்துல வெள்ளம், ஹிந்தியில என்னது? பானி, இங்கிலீஷ்ல வாட்டர் சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே போல இந்த ஷியோல் கிரேவ், ஓகே, பாதாளத்துக்கு எபிரேயத்துல என்னது? சாரி, கிரேக்கத்துல என்னது? புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாடுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேடஸ் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ஒரு வசனம் வேணா பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாடுல இருந்தே நம்ம போகலாம், அந்த வார்த்தைக்கு அந்த வசனத்துக்கு படிக்கலாம். அப்போஸ்தலர் படிக்கும்போது முன்னாடி எங்க போங்கன்னா சங்கீதம் 16:10 16 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஓகே, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு சொல்லும்போது இது யாரை பத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்து பத்தி பேசுறாங்க. இது யார் எழுதுறா சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது எழுதுறாரு. இங்க பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம், மக்தாம் சொல்ற ஆஃப் தாவீட் சொல்லி பார்க்குறோம். தாவீதின் சங்கீதமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 16 அதுல வந்து பாத்தீங்கன்னா 16ல 10வது வசனம் நம்ம பார்க்குறோம். அங்க பாதாளத்தில் விடீர் சொல்லும்போது யூ வில் நாட் அபண்டன் மை சோல் இன் டு ஷியோல் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த சியோலை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு அது என்ன ஆகுது? அங்க இருக்கிற எல்லா பாதாளம் கிரேவ் 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 சொல்ற இதுதான் வந்து குறிக்குது சொல்லி பார்க்குறோம். கிரேவ் கிரேவ் யார்ட் சொல்லி பார்க்குறோம். பிட் கிரேவ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, புதைக்கிற இடம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதை குறிக்குது. இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடவடிக்கையில வந்து கோட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து இந்த வார்த்தை நிறைவேறுது சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். யார் கோட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுரு. எங்க சொல்லியிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ல 32 வரைக்கும் அவர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் 25ல படிங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது,
என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஓட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லியிருக்கிறான். போதும். அங்க பாத்தீங்கன்னா அதே வசனத்தை எங்க இருந்தது? சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8-11 அந்த வசனம் தான் இங்க கோட் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். எங்கன்னா இங்க சொல்லப்பட்ட வசனம் சங்கீதம். ஓகேவா? ஃபுட் நோட் அது கிளிக் பண்ணோன்னு எங்க வருது? இங்க வருது சொல்லி பார்க்குறோம். 16:8 நான் பார்த்தது. பார்த்தீங்கன்னா இங்க பாதாளத்தில் விடீர் சொல்ற சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த வசனம் தான். சங்கீதத்துல சொல்லப்பட்ட அதே வசனம் தான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 16:10 சொல்லப்பட்ட இதே வசனங்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2ல கோட் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 16ல் இங்கே பார்த்தீங்கன்னா பாதாளம் சொல்லி வருது. அப்போ அங்கே வந்து பாதாளம் சொல்லும் போது அங்கே என்ன போட்டிருக்கு? ஷியோல் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் abandon my soul to Hades. இங்கே என்ன போட்டிருக்கு? யூ வில் நாட் abandon my soul to Sheol. யூ வில் நாட் abandon my soul to Hades சொல்லி பார்க்குறோம். ஹேடிஸ் சொல்றது. ஹேடிஸ் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்த மாதிரி தான் அண்டர்வேர்ல்ட் இல்லைனா செத்து போகிற இடம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ப்ராப்பர்லி ரெஃபர் டு வேர் ஆல் த டெட் ரிசைட் சொல்லி பார்க்குறோம். செத்து போன இடங்களை புதைக்கிற இடம் சொல்லி பார்க்குறோம். கிரேவ். அப்போது இது இங்கே சொல்லப்பட்ட ஹேடிஸ் சொல்லப்படுறது இங்கே புதிய ஏற்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்லுன்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து என்ன பார்க்குறோம்? அங்கே எப்படி பழைய ஏற்பாட்டில் இங்கே பாதாளம் இல்லைனா சியோல் சொல்கிற வசனங்கள் எல்லாமே வந்து கிரேவ்ஸ் குறிக்குதோ அதே வார்த்தை தான் என்ன பண்ணப்படுது புதிய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுலையும் அது என்ன சொல்லணும்? அது கிரேவ் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 11:23 வந்து கேஜேவியில் வந்து என்ன போட்டிருக்கு? நரகம்னு சொல்லி போட்டிருக்கு. அது நம்ம நார்மலாக நரகம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்கே ஹேடிஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஹேடிஸ் எத்தனை வாட்டி புதிய ஏற்பாடில் இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வாட்டி வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். 10 வாட்டி இருக்குமேதும் அது என்ன பண்ணிருக்காங்க? நரகம் சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க புதிய ஏற்பாடில் இந்த வார்த்தையை. ஆனால் உண்மையிலேயே வந்து அது நரகமா சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 11:23 படிங்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாருங்க, யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னது? நரகம் சொல்லி யூஸ் பண்ணிருக்கணும்ல. கெப்பர்நகூமே பாதாளம் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹேடிஸ். அப்போ என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி போடல. அங்க என்னது? பாதாளம் தான் போட்டிருக்காங்க, கிரேவ் தான் போட்டிருக்காங்க. நீனா அழிக்கப்பட்டாய், நீ முற்றிலுமா நாசம் பண்ணப்பட்டாய் சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நீங்க இன்னொன்று வசனம் கூட எடுக்கலாம். அதுக்கு அர்த்த வசனம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுங்க. 16-18 மத்தேயு 16-18. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சொல்லி சொல்றாங்க. பாதாளம் சொல்லி பார்க்குறோம். எப்படி எங்க யாக்கோபு போறேன்னு சொன்னாரோ பாதாளத்துக்கு, நான் இறங்குறேன், யோசேப்பு அங்க இருக்கிறாரு, நான் அங்க போற சொன்னாரோ அதே இதுதான் என்ன சொல்றாருன்னா பேதுரு கிட்ட சொல்றாரு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை சொல்லும்போது என்ன சொல்றாரு? மரணத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை சொல்லி சொல்றாரு. ஓகேவா? கேட்ஸ் ஆஃப் ஹேடிஸ் நான் டெத் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் 20 அதுல வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். ஹேடிஸ்லயே வந்து பார்க்கலாம். 20:14 வசனம் 20:14 படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம் சொல்லி பார்க்குறோம். மரணத்தையும் பாதாளமே என்ன பண்றாங்க? தூக்கி அக்னி கடல்ல போடுறாங்க. இதை பத்தி நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். அக்னி கடல்னா என்னது, அப்ப சொல்லப்பட்ட அக்னி கடல்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்னா வந்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஹேடிஸா இருக்கட்டும், சரி ஷியோலா இருக்கட்டும், புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஹேடிஸா இருக்கட்டும், ரெண்டுமே எதை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா பாதாளம் சொல்றது வந்து அந்த யாக்கோபு யோசேப்பு போன இடம் தான் சொல்லி பார்க்குறோம். அது வேற எதுவும் கிடையாது, கிரேவ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதை தான் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பைபிள் என்ன பார்த்தீங்கன்னா நரகம் சொல்லி போட்டிருக்காங்க. சில இடத்துல அது நரகம் போடாதபடிக்கு இதை நிறைய புது பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா நரகமே வரல சொல்லி பார்க்குறோம். ஈவன் நம்ம இங்கே பார்த்த
மத்தேயுல 11ல் பார்த்த வசனம் கூட இங்கே என்ன இல்லை, சொல்லப்படல சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு 11 இங்கே கிடையாது. ஓகே, அதே போல் வெளிப்படுத்தல் விஷயத்தில் இருக்கிற அந்த நரகம் சொல்கிற அந்த வார்த்தை நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹேடிஸ். ஏன்னா எந்த பைபிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 வாட்டி இங்கே வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெஹனாவும் அதே நேரத்தில் இன்னொன்று டார்டரும் சொல்கிற வார்த்தை தான் வந்து அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் போட்டிருக்கு தவிர இங்கே ஹேடிஸையோ இல்லைனா ஷியோலையோ வந்து நரகம் சொல்லி எந்த பைபிள்லையுமே வந்து குறிப்பிடப்படவில்லை. அது மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே செய்த அந்த மொழிபெயர்ப்பில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க, நல்லவங்களுக்கு வந்து என்னது கிரேவியார்டும் கல்லறையும் இல்லை பாதாளமும், கெட்டவங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, நரகமும் போட்டிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இதுதான் அங்கே நடந்த ஒரு பெரிய பிழை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, அடுத்த 2 வார்த்தைகள், ஓகே, கிரேக்க வார்த்தைகள் புதிய ஏற்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 வாட்டி இருக்குது. அப்போ 15 வாட்டி இருக்குன்னா அப்போ எந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா கெஹனா சொல்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது கூட லைட்டாக காமிச்சிடுறேன். மத்தேயு 5:22. ஓகே, இங்கே எரி நரகம் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இதை கிளிக் பண்ணுறேன். அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா கெஹனா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். பாத்தீங்கன்னா இங்க வர எரி நரகம், இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற ஒரு வார்த்தை. ஓகே, இது வந்து கிரேக்க வார்த்தை. இங்க நம்ம பார்த்தது வந்து ஹேடேஸ் சொல்ற இன்னொன்று வார்த்தை. ஓகே, இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஹேடேஸ் சொல்றது நம்ம ஷியோலுக்கு ஈக்குவல் சொல்லி பார்க்குறோம். ஷியோலுக்கு ஈக்குவல்னா என்னது, பாதாளம் இல்லா கல்லறை சொல்லி பார்க்குறோம். அதுதான் இங்கேயும் ஹேடேஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு, பாதாளம் இல்லா கல்லறை சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால தான் நிறைய பைபிளில் வந்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த ஹேடேஸாக இருக்கட்டும் ஷியோலாக இருக்கட்டும் இதை வந்து நரகமே வந்து கோட் பண்ணல, டேரெக்டாக வந்து ஹேடேஸே போட்டாங்க, இல்லைனா ஷியோல் சொல்லி போட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இல்லைனா அது கிரேவ் சொல்லி போட்டிருக்காங்க, கல்லறை சொல்லி போட்டிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்கிலீஷ் பைபிள் நிறைய பைபிளில் அப்படி. அதே மாதிரி இங்கே கெஹனா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாட்டி வருது சொல்லி பார்த்தீங்கன்னா 12 வாட்டி கிட்ட வருது சொல்லி பார்க்குறோம். இது ஒரு வார்த்தை, இது ஃபுல்லாக நரகம் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று வார்த்தை என்னதுன்னா டார்டரு. ஓகே, அது எங்கே இருக்குன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. நரகத்திலே தள்ளி சொல்லி பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா டார்டரு சொல்கிற வார்த்தை வருது. இது ஒரு வாட்டி தான் வருது சொல்லி பார்க்குறோம். இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அபிசி சொல்கிற ஒரு வார்த்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அக்னி கடல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த நரகம் டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கவனமாக கேளுங்க, நீங்களும் போய் ஆராய்ஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கேள்வி டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணப்படும். இந்த வார்த்தையை கேட்குற எல்லாருக்கும் நன்றி, தேவனுக்கு நன்றி. பார்க்கலாம்.